3 வருஷம் ஆச்சு. முக்கண்ணன் பகவானை காணவில்லை. மொக்கா மொக்கான்னு 3 வருஷம் ஆச்சு. ஆமா, பகவான் வந்த பாடு தெரியல. அப்படியே இருந்து நம்பிக்கை விடலப்பா. இன்னும் தவம் இருந்தா தான் ஆண்டவன் நமக்கு ஒரு குழந்தை வரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கா. ஆமா, யார கும்பிட்டாலும் தெரியுமா? சரி, நம்பிக்கை வேணும். பார்த்து நம்பிக்கையோடு கும்பிடணும். இருக்காளே வடக்க பார்த்த முகமா என் தாய் மாறி முப்புடாதி. சரி, கிழக்க பார்த்த முகமா இருக்காரு எங்க ஐயா நாராயணன். ஆமா, கும்பிட்டு என்ன கிடைக்கும் நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது. இந்த வருஷம் இப்படி இருப்பா, அடுத்த வருஷம் மேல தூக்கிடுவார் நினைக்கிறேன். நல்ல டாப்புக்கு மேல தூக்கிடுவாருங்க. இவர் இப்படியா இருக்காரு. அப்படி கொஞ்சம் வருஷம் கிடைக்கும். நல்ல இடத்துல தூக்கி வைப்பாரு நம்பிக்கையோட. நல்ல நிலைமைக்கு அதை விட்டு அம்மா மாரியம்மா மேற்கொடி இருக்க நாராயணன் குடும்பம் நாசம் பண்ணா போகணும். கிழக்கொடி இருக்க வேளாண்மை குடும்பம் கட்டமனா போகணும். மிலிட்டரிக்காரன் முண்டாட்டி கழுத்துல போட்டுருக்கால 5ஓட சங்கிலி அங்கு பழையணும் அப்படின்னு வேண்டக்கூடாது. மாலை போட்டுட்டு இப்படிதான் சாமி கும்பிடணும். நான் இல்லம்மா, அப்படி பக்தர்கள் வேண்டக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், என் குடும்பமும் நல்லா இருக்கும். லீவே இல்லாம வில்லடிக்கணும். அது முத வேண்டிக்க. சரி, அப்ப லீவே இல்லாம அடிக்கணும்யா. தூக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதாவது அந்த காலத்துல பிள்ளை இல்லைன்னு சொன்னா கோவில் கோவிலா சென்று மண் சோறு சாப்பிடுவாங்களாம். குழந்தை இல்லைன்னு சொல்லி கோயில் கோயிலா சென்று மண் சோறு சாப்பிட்டுருக்கா. ஆமா, ஒரு பைத்தியக்கார இருக்காமா. தரையை மெழுகி சாப்பிட்டுருக்கா பாத்துக்கோ. ஆமா, இப்ப தரையை மெழுக யார் வாரா? யார் வாரா? தலையை மெழுகுனா என்ன மெழுகுன்னு கேட்பா. நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படின்னு சொன்னா ஒரே கிடையாது. கிடையாது இல்ல, ஏமா இன்னொருவர்னு கேட்க. ஆமா, நம்ம 2 பேர் மட்டுமே போதும் அப்படிங்க. அந்த காலத்துல கூட கல்கட்டடன் கோயில். ஓ, கல்கட்டடன் கோயில். தண்ணி ஊத்தி கல்லை கழுவிட்டு அதுல சோத்த போட்டு சாப்பிட்டுருக்கா. அந்த காலத்துல பிள்ளை இல்லாத சாதம் புழுவா தோண்டுதுன்னு சொல்லியிருக்கா. மைந்தன் இல்லாத சாதம் மண்புழுவோட தோண்டுகிறேன்னு சொல்லியிருக்கா. இப்ப அப்படியாம்மா குழந்தை இல்லைன்னு சொன்னா அதேங்கப்பா ஏதாயி முப்படாதி வீட்டுல தீவ முட்டனியா? எனக்கு நாராயண மாமா 6 இட்லி 3 உளுந்தோட வையும். என் வீட்டுக்காரு வெளியே இருக்காரு. காலை டிஃபன். அடுத்து நைட்டுக்கு வர மதியத்துக்கு வர பார்த்துக்கோ பக்கத்து வீட்டுக்காரி. மூக்காய் சோறு வாங்குறியா? எனக்கு பிள்ளை இல்லை, நான் எங்க சோறு சாப்பிட. தலப்பாக்கட்டு பிரியாணி பக்கெட்ல வந்து இறங்கிடுது. நல்ல மொங்க பிடிச்சிருந்தா பாத்துக்கோ. ஒரு மரக்கா மாதிரி அந்தோட அதை விடுங்க. நைட்டுக்கு அதே பக்கத்து வீட்டுக்காரி பிள்ளை இல்லாம வருத்தப்படாத, ஒரு வாய் சோறு பொங்கி சாப்பிடு. இல்ல யார் வீட்டுல இருக்கேன் கொண்டு வந்து சாப்பிடு. எனக்கு பிள்ளை இல்லாத சோறு அங்க என்ன செய்தா? முருகன் 6 சப்பாத்தி 2 ஆம்லேட் போட்டு தாங்க எனக்கு. என் வீட்டுக்காரு வெளியே போயிருக்காரு. நான் ஒரு வரையும் துட்டு வாங்கி தாரேங்க. ஆம்லேட் தனியா வச்சிருங்க. உள்ளே வச்சிடாது, ஒரு மாதிரியா இருக்கும். என்னப்பா பிள்ளை இல்லப்பா சாப்பிட முடியல. அவிச்ச முட்டையில 51 பார்சல் பண்ணி அனுப்புங்க. அவிச்ச முட்டையில 51. சரி, வச்சு சாப்பிடத்தானே சரியா போச்சு போங்க. அப்போ நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி வெண்கொடியானவளும் நாகக்கண்ணி பெண்ணாலும் தவம் இருக்க போய் 10-12 வருஷம் ஆயிடுச்சுப்பா. 10-12 வருஷம் சொல்லாம கொள்ளாம போச்சு பாத்துக்கோ. ஆமா, இன்னும் பகவானுக்கு எப்படி அழுது புலம்புகிறாள். விதமாக அழுது புலம்புகிறாள் பாருங்க நாகக்கண்ணி. ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அடியால் செய்யும் தவத்தை பாருவோம். அடியால் செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா சம்போ சங்கரா சாமி படியலக்கும் 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 பரம்பொருளே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரோ. பக்தன் செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா. ஆண்டவா, நான் செய்த தவத்தை கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அழுது புலம்புகிறா. ஆமா, நான் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் ஒரே ஒரு பிள்ளைக்காக
பட்டணத்திலே தவம் இருக்க 2 பேர்களும் தவம் இருந்து கொண்டு இருக்கும்போது ஆதிவெள்ளி கைலாசத்தில் சரி பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்னப்பா? கைலாசத்துல பிரச்சனை வரதான் செய்யுதுனே. அதாவது வீடுன்னு சொன்னாலே கணவன் மனைவின்னு சொன்னா பிரச்சனை இருக்கும்பா. இன்பமும் இருக்கணும், துன்பமும் இருக்கணும், கஷ்டமும் இருக்கணும், நஷ்டமும் இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். சண்டையே வரலன்னு சொன்னா ஆமா அவரோட அருமை இவனுக்கு தெரியாது, தெரியாது. இவனோட அருமை அவருக்கு தெரியாது. சண்டை வந்தா தான் அது வீடு. அப்போ சொல்லி வருத்தப்படுவாங்க. ஆமா. பார்வதி அம்மா என்ன கேட்கிறாள்? என்ன கேட்கிறாள்? அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளும், வார்த்தை கேளும், வார்த்தை கேளும். அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளும், வார்த்தை கேளும், வார்த்தை கேளும். பாரில் உள்ளபடியளப்பை பார்வதியால் வாங்க வேண்டும். இந்த உலகில் உள்ளபடி உத்தமியால் பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் உள்ளபடியளப்பை நாட்டில் உள்ள நான் நாயகியால் பார்க்க வேண்டும். பார்வதி அம்மாள் பகவானை அழைத்து கேட்கிறாள். அத்தான் பகவானே, தினம் தினம் நீங்க பூலோகத்துக்கு வழி இழக்க போறீங்க. இந்த கைலாசத்துல நான் தன்னந்தனியா தானே இருக்கிறேன். ஆமா, நானும் உங்களோட வழி இழக்க வாரேனே. கைலாசத்துல ஒத்தேல இருந்து ஆமா போர் அடிச்சு போச்சு, போர் அடிச்சிட்டு இல்ல, நானும் உங்கள் கூட படி இழக்க வருகிறேனே சுவாமி என்று பார்வதி அம்மாள் கேட்கும்போது பகவான் சொல்லுகிறார், ஏ பார்வதி, அடே அம்மா பார்வதி, நான் பூலோகத்தில் அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி சரி ஒருத்தரை கூணா படைச்சிருப்பேன், ஒருத்தரை கூணா படைச்சிருப்பேன், ஒருத்தரை குருடா படைச்சிருப்பேன், நொண்டி சப்பானி இருக்கவே இல்லாதவன், பணக்காரன் ஏழை பிள்ளை இருக்கவே இல்லாதவன். ஆமா எல்லோரையும் இந்த பூலோக சீமையில படைச்சிருக்கேன் பாத்துக்கோ. ஆனா உன்னை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, இவன் ஏன் நொண்டியா இருக்கான், ஆமா இவன் ஏன் இப்படி தின்னுகிட்டே இருக்கான், சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீ கேப்ப. உனக்கு பதில சொல்லுவேனே தவிர என்னோட படி இழப்ப மறந்துடுவேன். படி இழப்ப மறந்துடுவேன் தாய். அதனால நீ கைலாசத்துல இரு பார்வதி. ஆமா அதனால ஆமா கைலாசத்துல இரு. பார்வதி அம்மா கேப்பாளா, அவ பெண்ணா பிறந்தவா, மாய கண்ணனோட தங்கச்சி இல்ல, அப்ப நாராயண வைகுண்டரோட தங்கை இல்ல தாய். ஆமா நாட்டையால பிறந்தவா. ஆமா கேப்பாளா, பிடிவாதம் கண்டிப்பா இருக்கும். பெண்ணா பிறந்தவளுக்கு பிடிவாதம் தாய் அதிகம் இருக்கும். இருக்கும். நம்ம பிடிவாதம்னு சொன்னாலே பெண்ணா பிறந்தவளுக்கு மட்டும்தான். பெண்ணுக்கு தான். வாதத்துக்கு மருந்து இருக்கு பாத்துக்கோ. சரி. ஆனா பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாதுன்னு எல்லாரும் நினைக்காங்க. நான் ஒரு மருந்து சொல்லட்டா? என்ன மருந்து? பச்சை மட்டை காய வச்சு முதுகுல 2 போடு போட்டோம்னு நினைச்சுக்கோ. அந்த பிடிவும் பொருள் வேணும்னு கேட்டாலும் அந்த பொருள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம். தன்னால அடங்கிரும். பச்சை மட்டைக்கு அவ்வளவு பவர் இருக்குமா? பவர் இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்க அப்பாட்ட உங்க அம்மா வேணுமா அடிக்க சொல்லி. அதோட சூப்பர் மருந்து நம்ம இருக்கு. என்ன மருந்து? கம்பியை பதுக்க வச்சு இழுத்தோம்னா பேசாம ரோக்கர் அப்படி இழுத்துதானே இந்த நிலைமையில இருக்கும். பேசாம ரோக்கரை இழுத்துற நேரம் போயிட்டு. சரி பார்வதி அம்மா கேக்குறார், என்ன கேக்குறா? நான் படியிலக்க வந்தா என் வாயவே திறக்க மாட்டேன் பகவானே. சரி என்று பார்வதி அம்மாள் கேட்கும்போது, பார்வதா தேவி கேட்கும்போது, பகவானும் பார்வதியும் எங்கு வருகிறார்கள் தெரியுமா? எங்குமா வருகிறார்கள்? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கலி பாலம் விட்டார். பாலம் பாலம் நேருக்கெல்லாம் முரசுனையா, இருட்டு நாட்டு கடலும் விட்டு ஏக போக வந்தேனம்மா. கோசராச நாடு விட்டு புகழ் வேறிய வந்தேனம்மா. அப்போ எங்க எங்க ஏகி வாரா, எங்க எங்க ஏகி வாரா, அந்த ஏற்றதொரு இருபே
கொண்டிருக்கிறார். ஆமா, பார்வதி அம்மா அங்க ஒரு அதிசயத்தை கண்டுட்டான். அங்க ஒரு அதிசயம்னு சொன்னா ஈசன் தேவி பார்வதியில என்ன காண்கிறாள் பாருங்க. பகவானே ரதத்தை நிறுத்துங்கள். ஏ பார்வதி, வண்டி நிறுத்து. உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? வாயை திறக்கவே மாட்டேன்னு சொல்ல போய் தான் கூட்டிட்டு வந்தேன். சரி, என்னன்னு சொல்லு. ஆமா பகவானே, அங்க ஒரு சிறுவன், அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கிறான். அறியாத சிறுவன் தெரியாத வேலைன்னு சொன்னா என்ன வேலை? அவன் ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்காம்பா. அவன் கொலை பறிக்கான். பாவி முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுறான். என்ன முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுனா கொப்பு உடைஞ்சு கீழே தானே விழும். அந்த அறிவுல வெட்டுறான். ஆனா கொப்பு முறியும்னு தெரியல. பார்வதி அம்மா அதை பார்த்துட்டா. அந்த சிறுவன் கீழே விழ போறான், அவனை நீங்க தான் காப்பாத்தணும். என்ன அவனோட விதி அவ்வளவுதான்மா. சொல்லு. இல்ல பகவானே, அந்த சிறுவனை நீங்க தான் காப்பாத்த வேணும். பார்வதி, உனக்கு என்ன பிரச்சனை என்று பார்வதி அம்மா கேட்கும்போது, சரி பார்வதி, அவன் கீழே விழும்போது அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பாத்துறேன், அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்து என்று பகவான் சொன்ன போது கொப்பு முறிஞ்சு சிறுவன் கீழே விழ போறான். அம்மா என்றும் சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை, என்று என்று சொன்னானே, வந்து தானே போனானே, கொப்பு முறிஞ்சு கீழே விழுறானே. அப்பான்னு சொன்னா ஆண்டவன் சிவன் போய் காப்பாத்திருப்பாரு, அம்மான்னு சொன்னா பார்வதி அம்மா காப்பாத்திருப்பாரு. கீழே விழும்போது செத்தேன்னு சொன்னா செத்தே போயிட்டான். அதுதான் சொல்லுவாங்க. ஒரு கல்லு தட்டுனாலும் இந்த தூணுல வந்து ரெண்டு முட்டு முட்டுனாலும் சரி என்ன சொல்லணும்? என்ன செத்தேன்னு சொல்லக்கூடாது. தாயே மாறி அம்மா, ஏ பெரிய அம்மா, பெரியம்மான்னு சொன்னா எங்க அம்மா எங்க அப்பா கூட பிறந்தா வந்து காப்பாத்திட பாத்துப்பா. ஏ தாயே முப்புடாதி. ஆமா, அம்மா ஏ அம்மா தாய் மாறி அம்மா, தாய் பேர சொல்லணும். அப்படி சொல்லணும். ஆனா நம்ம கூட்டால எப்படி சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? சனியம் பிடிச்ச தூண பாரு, அவன் சனியம் பிடிச்ச கல்ல பாரு, அவன் ஒழுங்கா வர மாட்டான். நம்ம கண்ண பெரல்ல சொல்லுவான். ஆமா, இல்ல போன்ல வச்சிருக்கோம். அதுதான் சொல்லுவாங்க வாக்கு சனியம் போக்கல. ஓ, வாக்கு சனியம் போக்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயில என்ன வருதோ அதான் நமக்கு நடக்கும். ஆனா என் வாயில தினமும் வாடி சொல்றேன் அவனு சொல்லிட்டான் பாக்கேன். எங்க ஆகுது? நல்ல மனசோட இருந்து சொன்னா நல்லதுதான் பண்ணணும். ஆமா. அப்ப பகவானும் பார்வதியும் மீண்டும் எங்கு வருகிறார்கள் தெரியுமா? அப்ப ஆண்டவன் தான் பகவானோ, அம்மையான பார்வதியும் அந்த நாகலோக பாதையாக படியழக வார போது அந்த ஆதிசக்தி பார்வதி அத்தானே பகவானே, அத்தானே அருமை வார்த்தை சொல்ல கேளு. பகவானே
நாகத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. அப்படி பறிச்சுக்கிறாரு. அப்ப நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 8 கலசத்தையும் கொடுத்த போது நாகக்கண்ணி பெண்கொடியானவள் 40 நாள் அடைகாத்து 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில என் தாயாகப்பட்ட பொட்டல் உரகாத்த பெரிய அம்மா மாரியம்மா எப்படி எப்படி வந்து பிறகுறாய் நாளான நாளையிலே சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாய் நீ கண் வளரிதாளே நல்லேனோ பாம்பே தலையனதா வேப்பிலையே பஞ்சுமெத்த ஆத்தா கண் வளர ஆரீரோ பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளையில் தூளி கட்டி போட்டே தாய் நீ கண் வளரிதாளே நல்லேனோ ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்தில உடட்டு பருக்கையிலே 1-2 சிந்துதடி அதனா ருசி பார்த்தே மோச்சம் இங்கு வந்ததடி தாயே நீயே நெஞ்சில் தங்கிவிடு போகும் வழியாவும் நீ எங்கடி கூடையிரு சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டே தாயே நீ கண் வளரிதாளே நல்லேனோ தாயே நீ கண் வளரிதாளே நல்லேனோ அழகி என்பே நல்ல அழகி என்பே நான் கேட்டதில்லை அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பே ஒரு கவிதை என்பே அக்கா இது அக்கா கும்மி பாட்டு அப்ப இது கிடையாதா இல்லக்கா இதுதாங்க டெய்லி ஜெயமக்ஸ்ல ஓடுது ஏ அக்கா பெரியம்மா என்ன நீ கும்மி பாட்டு படி சரி மாரியம்மா பக்க பாட்டு பாடுவா சரி நாங்க அக்கா தங்கச்சி 6 பேரும் கும்மி அடிச்சு கொலவ போடுதோம் அப்ப எனக்கு பாட்டு படிக்க தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா ஆமா என்று சொல்லி அக்கா தங்க 8 பேரும் புத்தை விட்டு வெளியே வந்து ஆமா ஓமையா எப்படி கும்மி அடித்து கொலவ போட்டு விளையாடுகிறாள் தெரியுமா எப்படி எப்படி அம்மா விளையாடுகிறாள் ஒரு தன்னன்னாதி நந்தன்னானே தன்னன்னாதி நந்தன்னானே நந்தன்னாதி நந்தன்னானே தன்னன்னாதி நந்தன்னானே அம்மன் வருவத பாருங்கம்மா அம்மா ஆடி வருவத பாருங்கம்மா தன்னன்னாதி நந்தன்னானே தன்னன்னாதி நந்தன்னானே ஆடி வருகிற பெரிய அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிக்கலம்மா தன்னன்னாதி நந்தன்னானே போடுங்கம்மா ஒரு உழவதாயே பொன்னா
பிடிச்சு போச்சுக்கா. உனக்கு கால் தான் வைக்கி